வந்து நம்ம இதெல்லாம் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய அந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் வேணும்னு சொல்லி நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இது வந்து அவங்களுக்கு தேவையான அந்த மஞ்சள் தூள் வேணும்னாங்க. அந்த மஞ்சள் தூளை வந்து நம்ம வந்து மஞ்சள் கட்டையை வாங்கிட்டு அதை ட்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய் தூள் தனி காஷ்மீரி மிளகாய் கேட்டிருந்தாங்க. அந்த காஷ்மீரி மிளகாயை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா சாம்பார் மிளகாய் தூள் கேட்டிருந்தாங்க. சாம்பார் மிளகாய் பொடி வேணும்னு கேட்டதுனால அந்த சாம்பார் மிளகாய் தூள் வந்துட்டு அவங்களுடைய இது எந்த அளவுக்கு கேட்டிருந்தாங்களோ அந்தளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணி வீட்டு முறைப்படி நம்ம வந்து பண்ணித்தரோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமிளகு பொடி கேட்டிருந்தாங்க. பெப்பர் பவுடர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நல்ல பெப்பரை வந்து வாங்கிட்டு ட்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி பெப்பர் பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு பவுடர் தனியாக கேட்டிருந்தாங்க. சோம்பு பவுடருக்கு தனியாக சோம்பு தனியாகவும், சீரக பொடிக்கு தனியாக சீரக இதுவும் தனியாக இது பண்ணிவிட்டு வெந்தயப்பொடி வேணும்னு கேட்டிருந்தாங்க. வெந்தயப்பொடிக்கும் தனியாக பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மல்லிப்பொடிக்காக வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து மல்லிப்பொடிக்காக பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் மிக்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே நம்மளுடைய ப்ராடக்ட்ஸில் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹெல்த் மிக்ஸு, ஹேர் ஆயிலு, சீவக்காய் பொடி. சீவக்காய் பொடியும் அப்படி தான் நம்ம வந்து அந்த ட்ரைபல்லேருந்து கொண்டு வந்துட்டு அந்த சீவக்காயும் வந்து பவுடர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு கஸ்டமர் அவங்களுடைய 1 இயருக்கு தேவையானதெல்லாம் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.